இந்த பொண்ணு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது இவளுடைய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு இது உன்னோட ஒய்ஃப் தானே, இந்த நேரத்துக்கு எங்கே வெளியில் போகிறாங்கன்னு சொல்லி கேட்கும் போது இவன் உடனே போயிட்டு எங்கே போகிறேன்னு சொல்லி கேட்பா. அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, எனக்கு ஆஃபீஸில் ஒரு சின்ன ஒர்க் அதனால தான் இப்போ போகிறேன்னு சொல்லிடுறா. சரி பார்த்து போயிட்டு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிடறான். இவளுடைய ஹஸ்பண்டுக்கு காருக்குள்ளே இருக்கிறது டிரைவர் தான் நினச்சிட்டு இருப்பான். ஆனால் காருக்குள்ளே இருந்தவன் யார் அந்த பையன் சொல்லி கேட்கும்போது அது என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் இங்கிருந்து நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க. என்னோட ஃப்ரெண்டு காருக்குள்ளே இருந்தது யாருன்னு சொல்லி கேட்கும்போது டிரைவர்னு நினைக்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் அவளுடைய ஆஃபீஸில் டிரைவரே இல்லை, பிக்கப் பண்ணுறதுக்கும் காரும் வராதுன்னு சொல்லிடுறான். இவன் உடனே என்ன பண்ணுறான், அங்க இருந்து ஒரு பைக்கை ஸ்டாப் பண்ணி ஒரு எமர்ஜென்சி பைக்கை கொடுக்குன்னு சொல்லி வாங்கிட்டு போறான். ஒரு வழியே எப்படி இவன் பின்னாடியே வேகமா அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாரான். அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்குள்ள போறத பார்த்து இவன் என்ன பண்றான்னா, சார் ஒரு நிமிஷம் இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது நீங்க அவளுடைய ஃப்ரெண்டு தானே, நீங்க என்னங்க பண்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவளை பார்க்க வந்தா அப்படின்னு சொல்றான். இவனும் சரி அப்படியா சரி வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறான். இவனும் எதுவும் யோசிக்காம உள்ள போயிடறான். உள்ள போய் பார்த்தா அவ அப்பதான் ஸ்டெப்ஸ்ல இருந்து இறங்கி வர. இவனை பார்த்தோன்னா ஷாக் ஆயிடுவான். அப்புறம் அவங்கிட்ட இது என்னோட ஒய்ஃப்னு சொல்லாம இவன் என்ன சொல்லுவானா, ஆஃபீஸ் போறேன்னு சொன்னீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவ சும்மா தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிடுறான். இவன் எதுவும் பேசாம கம்முனே இருப்பான். ஏன்னா இவனோட ஒய்ஃபை இவன் அவ்வளோ லவ் பண்ணியிருப்பான். இப்படி துரோகம் பண்ணதுனால இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பேசாம அங்கிருந்து கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு சரி வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இவனும் ஃப்ரெண்டுன்னு சொன்னா இவ்வளவு தூரம் நீ ஒர்க்குக்கு போனே இல்லையான்னு சொல்லி ஃபாலோ பண்ணி வந்து பாக்குறா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தெரியல என்ன ஆச்சுன்னு புரியல அப்படின்னு சொல்லி கடைசியில இவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு எப்படி உண்மை தெரிஞ்சிச்சு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுங்கன்னா பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க.